என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதை பார்த்து பல லட்சம் பேர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை நீக்கி இருக்கிறார்கள். ஏன் யோகாசன ஆசிரியர்களாக கூட மாறியிருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்களெல்லாம் இங்கே வர முடியாத காரணத்தினால், அங்கே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை மட்டுமாவது அவர்கள் ரெகுலராக விடாமுயற்சியோடு பார்த்து பழகி பல நன்மைகளை இருக்கிறோம் என்று அவர் தொலைபேசியிலும் கடிதங்கள் மூலமாகவும் எழுதியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மக்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய பயிற்சி, நோயற்ற வாழ்வை தரக்கூடிய பயிற்சி. ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு தேசிகா 9, கானாதி ரஞ்சிதா 8, ஹரிஸ் 11 இவர்கள் சிவகங்கை மாவட்டம் அரியவா மாண்டிச்சேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவங்களுடைய யோகாசன ஆசிரியர் டாக்டர் எஸ் சண்முகப்பிரியா, யோகா தெரபிஸ்ட். இந்த பிள்ளைகளை அவ்வளோ அழகாக சின்ன குழந்தைகளை யோகாசனத்துக்கு வதக்குவது என்பது மிக கடினம். அங்கே உள்ள அந்த தாளாளர் ராமச்சந்திரன் அவர்கள் அத்தனை குழந்தைகளுக்கும் யோகாசனத்தை கட்டாயப்பாடமாக்கி தனியாக ஆசிரியர்களை போட்டு கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே நல்ல வசதியான பள்ளிக்கூடங்களிலெல்லாம் செய்கிறார்கள். ஏழை குழந்தைகள் அரசு நடத்தும் பள்ளிகளில் செய்வதில்லை. அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அவர்கள் சப்த வஜ்ராசனத்தை அதாவது கைதூக்கிய யோகா முத்ரா என்ற ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இந்த அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே கையை பின்னால் கட்டுங்கள், கையை கொருங்கள், கையை கொறுத்து கொண்டு அப்படியே குனியுங்கள், நெத்தி தரையிலே தொடுங்கள், கையை உயர்த்தணும். இந்த கையை உயர்த்துவதற்கு எதற்கென்றால், யாரோ ஒரு ஆள் இவங்களை அமுக்கி பிடித்து கீழே தொடுவதற்கான முயற்சியை மேற்கொள்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். எல்லாரும் தரையை தொட முடியாது. சின்ன குழந்தைகள் தரையை தொட்டு விட்டது, வயிறு பானை போன்று இருக்கிறதே, எப்படி தொடுவது? வயிறை தெரியாமல் வளர்த்து விட்டோமே. வயிறை பெருக்க பெருக்க நம் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி அல்லவா சென்று விடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உங்களுடைய வயிற்றை பெரிதாக விடாதீர்கள், முன்னோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு விடாதீர்கள். பயிற்சி செய்யுங்கள். இது போன்ற பயிற்சிகள் செய்தால் நிச்சயமாக வயிறு சிறிதாகிவிடும். காலையில் ஒரு 10 முறை 20 எண்ணிக்கை மாலையிலே செய்வோமையானால் வயிறு இருக்கடம் தெரியாமல் போய்விடும். வயிறில் எந்த பிரச்சனையும் வராது. மெதுவாக நிமிருங்கள், மூச்சுழு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக குனிங்க. நெற்றியை தொடாவிட்டாலும் கூட முதுகெலும்பு விரைப்புத்தன்மை இருப்பவர்கள் குனிய முடியாது. வயிறு பெரிதவர்களுக்கு குனிய முடியாது. அதிகமாக மாத்திரை சாப்பிட்டவர்களுக்கு குனிய முடியாது. ஏன்னா மாத்திரைகள் உடலை விரைப்புத்தன்மையை ஆக்கி விடுகிறது. வயிற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், வயிறு பெரிதாவது, வயிற்றில் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு, சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் காலையிலும் மாலையிலும் செய்யக்கூடிய ஆசனங்களினால் இந்த ஆசனத்தை செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி விடுகிறது. ஏனென்றால் பெரும்பாலான வியாதிகள் வயிற்றிலே இருந்தால் ஆரம்பமாகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சு வாங்கிக்க. ரைட். இப்போ ஒருவருக்கொருவர் நேரே பார்த்து செய்யணும். மெதுவாக குனியுங்கள், கையை உயர்த்து. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டயபெட்டிக், கான்ஸ்டிபேஷன், இவையெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் நீக்கக்கூடியது. பத்மாசனம் முடியவில்லை என்றாலும் கூட சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு வயிறு பெரிதானவர்கள் இன்னும் பல வயிற்றில்
பல்வேறுபட்ட பிரச்சனை உள்ளவர்கள் காலையிலும் மாலையிலும் முடிந்த அளவு தரையை தொட வேண்டாம். தரையை தொடாமலேயே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். முழுசாக தொடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக நிமிருங்கள், தலையை தூக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். உடல் பெரிய பருமனாகிறது. அதனால் பல பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனை மட்டுமல்ல, ஹார்ட் அண்ட் லங்ஸ், ஹார்ட்டுக்கு பெரிய பிரச்சனையை தரக்கூடாது உடல் கனம். டாக்டர்கள் சொல்வார்கள் உடலை குறையுங்கள், உணவை மாற்றுங்கள், நிறைய காய்கறி பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். வாயை கெட்ட முடியாத காரணத்தினால்தான் உடல் பெரிதாகி விடுகிறது. பெரிதாக்கி விடலாம், குறைப்பது என்பது மிக மிக கடினம். உடலை குறைக்காவிட்டால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கவே நீங்காது. ஆகவே உடலை பெரிதாக ஆக்காமல், வயிறு பெரிதாக ஆக்காமல், உடல் பெரிதாக ஆக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் காலையிலும் மாலையிலும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பேற்றினை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.